அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு திருமணம். அதாவது பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதுல எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை. ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தாலும் மீண்டும் 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 இதே விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு அடுத்தடுத்த பலன் அதிகப்படுத்தி ஞாபகப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமை நாள் யார் கல்யாணம் ஆகணுமோ ஆணோ பொண்ணோ அவங்கள கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. விநாயகர் கோயில் கூட்டிகிட்டு போயிட்டு விநாயகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அந்த ஆணோ பொண்ணோ அந்த குழந்தைகளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியே வந்து 7 தேங்காய் ஈடு தேங்காய் சுரக்காய் அடிச்சு உடைப்பாங்க இல்லைங்களா, அந்த 7 தேங்காய் உடைச்சிருங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பாருங்கள், அதே வாரம் அதாவது திங்கக்கிழமை உடைக்கிறீங்கன்னா அதே வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 7 ஜாக்கெட் பெட்டு, கருப்பு வெள்ளை இல்லாத 7 ஜாக்கெட் பெட்டு, அதுபோக தாலிக்கயிறு, மஞ்சக்கிழங்கு, அந்த மஞ்சத்தூள், சிகப்பு டப்பா 2 இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்கெட் 5 ரூபாயோ 10 ரூபாயோ அந்த பாக்கெட் வாங்கி 7 ஜாக்கெட்டு வீட்டு மேலே வச்சு வெத்தலை வாக்கு வச்சு ஒரு 10 ரூபா காணிக்க வச்சு குழந்தை மேலே அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்மன் மேலே ஒரு அர்ச்சனை. அம்மன் கோயில் போங்க. இது வந்து துர்க்கை அம்மன் அல்லது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் அல்லது குலதெய்வம், 3 கோயிலில் எந்த கோயில் வேணால் இதை செய்யலாம். வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வெளியே வந்து சுமங்கலி பெண்களுக்கு இந்த 7 ஜாக்கெட் விட்டு ஆளுக்கு ஒன்றா கொடுத்துருங்க. 2. மூணாவது வந்து பாருங்கள், ஏதாவது ஒரு 3 கல்யாணத்துக்கு போகணும். 3 கல்யாணத்துக்கு தாட்டி விடுங்க. அந்த ஆணோ பொண்ணு அந்த குழந்தைகள் தாட்டி விடுங்க. நீங்களோட அம்மா பெற்றவங்க கூட கூட்டிகிட்டு போங்க. அங்கே போயிட்டு மணமேடை ஏறி தாலி கட்டுற நிகழ்வை 3 பார்த்தீங்கன்னா 4வது கல்யாணம் நம்ம கல்யாணம். இதை செஞ்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நல்ல மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். நான் ஜாதக ரீதியாக ஒரு 15 வருஷமாக பார்க்குறேன். இந்த பரிகார முறை என் குருநாதர் சொல்லி கொடுத்த பரிகார முறை. இதைய சொல்லி நிறையா பேருக்கு திருமண அமைப்பு அமைஞ்சிருக்குதுங்க. நீங்களும் அதை பயன்படுங்க. இது வந்து ஒரு பொது பலன். சுய ஜாதகம் பார்க்கணுன்னு இருந்தால், ஏன்னா சுய ஜாதகத்தில் 7ஆம் இடம் தான் திருமணம், அதில் ஏதாவது தடைகள் இருந்தால் அது இன்னொன்றது அதையும் பார்த்து அதுக்கு தகுந்த பரிகார முறையை நீ செஞ்சுக்கோங்க. சுய ஜாதகம் பார்க்கணுன்னு எண்ணங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் ஜாதகம் நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.